MashaAllah, it was wonderful performance. Our 7 boys are ready with a message. அன்பார்ந்த மக்களே, நாம் பல சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிறோம். அதுபோல நேரங்களில் இறைவனின் உதவி கிடைக்காதா என்று நாம் நினைக்கிறோம். ஆம், அல்லாஹ்வின் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். எப்போதென்றால் நாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். உதாரணமாக அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் 18வது அத்தியாயத்தில் சில இளைஞர்கள் பற்றி கூறுகிறான். அந்த இளைஞர்கள் வாழ்ந்த ஊரில் உள்ள மக்கள் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். சிலையை வணங்குவதை வெறுத்த அந்த இளைஞர்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாக்க அந்த ஊரை விட்டு வெளியேறிவிட முடிவு செய்தார்கள். வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். சகோதரர்களே, நம் ஊரில் மக்கள் அனைவரையும் சிலைகளே வணங்குகிறார்கள். அந்த சிலை பேசாது என்பதையும் நாம் சொல்வதை அதை கேட்காது என்பதையும் அவர்கள் சிந்திப்பதே இல்லை சகோதரே. ஆமாம் நண்பரே, நம்மை படைத்தவன் தான் நம்முடைய இறைவன். அவனை தான் நாம் வணங்க வேண்டும். அவனை பற்றி வேறு யாரையும் நாம் வணங்கக்கூடாது. நீங்கள் சொல்வது உண்மை நண்பரே. அல்லாஹ் தான் நமக்கு உணவை வணங்குகிறான். அவன்தான் மலையையும் குடிக்கிறான். நமக்கு தேவையான எல்லா அற்கொடையும் அவன்தான் குடிக்கிறான். அப்படி இருக்கும்போது நாம் அல்லாஹ்விடத்து சிலையை வணங்கினால் இறைவனுடைய கோபம் இறங்கிவிடும். ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி லன் நதுஉ மின் துனிஹி இலாஹல் லகத் குல்னா இதன் சதத்தா. வானங்களுக்கும் பூமிக்கும் எங்கள் இறைவனே எங்கள் இறைவன், அவனின்றி வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம். அப்படி செய்தால் கூற்றே கூறியவர்களாகவும். ஆமாம் நண்பரே, இறைவனுடைய கோபம் நம் மீது இறங்காமல் இருக்க நாம் அல்லாஹ்வைத்தான் வணங்க வேண்டும். ஆனால் நாம் இந்த ஊரில் இருந்தால் நம்முடைய ஈமான் நாம் இழந்து விடுவோம். சகோதரே, என்னிடம் ஒரு யோசனை உள்ளது. நாம் இந்த ஊரை விட்டு வெளியே சென்று விடலாமே? அதுதான் ஒரே ஒரு வழி. ஆமாம் நண்பரே, இதான் எனக்கும் தோன்றியது. இதான் சிறந்த வழி. சரி சகோதரர்களே, நமக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு நாம் வெளியேறி விடலாம். முக்கியமாக அந்த ஏடிஎம் எடுத்துக்கொள்ளுங்கள், அதுதான் மிகவும் அவசியம். ஆமாம் நண்பரே, ஏடிஎம் மறந்து விடாதீர்கள், அது மிகவும் முக்கியம். சரி, நான் மறக்க மாட்டேன், எடுத்துக்கொண்டு வருகிறேன். சகோதரர்களே, அங்கே பாருங்கள், குகை. நமக்கு களைப்பாக உள்ளது. சிறிது நேரம் ஓய்வு எடுத்து போவோமா? ஆமாம் நண்பரே, எனக்கும் களைப்பாக உள்ளது. வாருங்கள், உள்ளே போகலாம். ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மத்துன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. எங்களுடைய இறைவனே, உன்னிடம் அருளை எங்களுக்கு தருவாயாக. எங்கள் காரியத்தில் எங்களுக்கு நேர்வழி எளிதாக்குவாயாக. وترى الشمس إذا طلعت تزاور عن كهفهم ذات اليمين وإذا غربت تقرضهم ذات الشمال وهم في فجوة منه ذلك من آيات الله من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا وتحسبهم أيقاظا وهم ركود ونقلبهم ذات اليمين وذات الشمال وكلبهم باسط ذراعيه بالوصيد لو اطلعت عليهم لوليت منهم فرارا ولملئت منهم رؤبا. அதன் பிறகு மக்களுக்கு உணர்த்த அல்லாஹ் அவர்களை எழுப்பினான். என்ன நண்பர்களே, நாம் எவ்வளவு நேரம் தூங்கியிருப்போம்? நாம் ஒரு நாள் தூங்கியிருப்போம். இல்லை, நாம் பாதி நாள் தான் தூங்கியிருப்போம். அது எல்லாம் விடுங்கள், எனக்கு மிகவும் பசியாக உள்ளது. ஆமாம் நண்பரே, எனக்கும் பசியாக உள்ளது. யாராவது போய் உணவு வாங்கி வர வேண்டும். ஆனால் யார் போவது? உணவு வாங்க போகக்கூடியவர் யாருக்கும் தெரியாமல் போக வேண்டும். தான் யார் என்பதை காட்டிக்கொள்ளவே கூடாது. ஒருவேளை மாட்டிக்கொண்டால் நாம் இருக்கும் இடத்தில் சொல்லிவிட வேண்டாமே. சரி, நான் சென்று வருகிறேன். வாருங்கள் வாருங்கள்,
உங்களுக்கு என்ன உணவு வேண்டும்? நம்முடைய கடையில் பல உணவுகள் உள்ளது. எனக்கு இந்த உணவு வேண்டும். எவ்வளவு? இந்த உணவா? இது 50 நாணயங்கள். ஆ, என்னது இது? 300 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நாணயங்கள். என்னது? 300 ஆண்டுகள் முன்னாடி உள்ளதா? ஆமாம், இது 300 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நாணயங்கள். உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? இப்போதுதான் வீட்டிலிருந்து எடுத்து வருகிறேன். இல்லை இல்லை, நீ பொய் சொல்கிறாய். உண்மையை சொல். உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? இல்லை, உனக்கு புதையில் ஏதாவது கிடைத்ததா? மக்களே வாருங்கள். என்ன விஷயம் கடைக்காரரே? இந்த நாணயங்களை பாருங்கள். இது 300 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நாணயங்கள் தானே? உங்களுக்கு ஏதாச்சும் புதையல் கிடைத்ததா? புதையலெல்லாம் கிடைக்கவில்லை. வீட்டில் இருந்தான் எடுத்து வருகிறேன். இது 300 ஆண்டுகள் பழமையான நாணயங்கள். நீங்கள் எல்லாம் யார்? புதுசாக இருக்கிறீர்கள். இதற்கு முன்னால் இருந்த மக்கள்கள் எல்லாம் சிலையை வணங்கி கொண்டிருந்தார்கள். அதில் தப்பிப்பதற்காக நானும் சில இளைஞர்களும் ஊரை விட்டு வெளியேறினோம். ஊரை விட்டு வெளியேறும் போது குகையில் தங்கினோம். பசி எடுப்பதற்காக இப்போது வந்து பார்த்தால் எல்லாமே மாறி இருக்கிறது. இளைஞரே, நீங்கள் சொல்வது உண்மைதான் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். உங்களுடைய மற்ற நண்பர்கள் எல்லாம் எங்கே? அவர்கள் எல்லாம் குகையில் உள்ளார்கள். நாங்களும் அவர்களை பார்க்க வேண்டும். எங்களை அங்கே அழைத்து செல்லுங்கள். சரி, வாருங்கள். மக்களே, நீங்கள் இங்கே இருங்கள். நான் உள்ளே சென்று விஷயத்தை சொல்லி பிறகு உங்களை அழைக்கிறேன். وكذلك أثرنا عليهم ليعلموا أن وعد الله حق وأن الساعة لا ريب فيها إذ يتنازعون بينهم أمرهم فقالوا بنوا عليهم بنيانا ربهم أعلم بهم قال الذين غلبوا على أمرهم لنتخذن عليهم مسجدا. இதை அல்லாஹ் நம் அனைவருக்கும் படிப்பனையாக சொல்கிறான். இறைவனின் மீது நம்பிக்கை வைத்தால் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான். நாமும் இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வின் உதவியை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹை நம்பிக்கை கொண்டேன் என்று சொல், அதில் உறுதியாக நில். நபியின் பொன்மொழி. Cyclone gave us more experiences and lessons. Let's recap those moments with our higher secondary boys. இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை நோக்கி புதுவிதமான மங்கூஸ் புயல் உருவாகியுள்ளது. அது உருவாகிய காரணத்தினால் சென்னைக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடத்தில் இருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். டேய், என்னடா நியூஸ்ல ஒரே மழை புயல்னு சொல்றாங்க. நம்ம இங்க இருப்போமா இல்ல ஊருக்கு கிளம்பி போயிடுவோமாடா? டேய், நாங்கெல்லாம் சுனாமிலேயே ஸ்விம்மிங் போட்டோம்டா. இந்த மழை புயல்லாம் என்ன பண்ணிட போகுது? சரி வா, பவர் பேங்கை சார்ஜ் போட்டு நம்ம போய் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஆகிட்டதில்ல, வா போலாம். அட இவன் ஒருத்த சும்மா, அதெல்லாம் வேணாம்டா, நான் பார்த்துக்கிறேன்டா, வாடா. சரி விடு, நம்ம போய் தூங்குவோம். ஒரே தண்ணியா இருக்கு. டேய், ஃபுல்லா தண்ணியா இருக்குடா, பாருடா. டேய் ஆமாடா, கரண்ட் வேற இல்லடா. சரி ஈபிக்கு கால் பண்ணு. டேய், என் ஃபோன்ல டவரும் இல்லடா. டேய், என் ஃபோன்ல சிக்னல் விட்டு விட்டு வருதுடா. சரி வா, வெளியே போய் பார்ப்போம். டேய், ஃபுல்லா வெள்ளமா இருக்குடா, பாருடா. இதை தாண்டா நான் நேத்தே உன்கிட்ட சொன்னேன். சரி வாடா, தேவையானதெல்லாம் எடுத்துப்போம். மச்சான், போற வழியில ஏன் அப்படியே ஒரு vlog எடுக்கக்கூடாது? இந்த சுச்சுவேஷனில் vlog ஒன்று தாண்டா குறைச்சல். சரி, ஏதாச்சும் பண்ணி தொலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில்
நம்ம ஃப்ளட் எந்த அளவுக்கு இருக்குது, நம்மளை எப்படியெல்லாம் வச்சு செஞ்சிட்ருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். டேய் அங்கே பாரு, ஒரே கூட்டமாக இருக்கு. டேய் ஆமாண்டா. பஸ் 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 என்ன பஸ், இங்கே ஒரே கூட்டமாக இருக்கு. உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம மசூதியில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, தங்குறதுக்கு இடம்னு நிறைய நல்ல விஷயம் செய்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். ரொம்ப பெரிய மனசு பாய் உங்களுக்கு. இல்லை என்ன பாய் இருக்கு, எங்களுக்கு மனுஷங்களை பிரித்து பார்க்க தெரியாது பாய். பசின்னு வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புகிறோம், அவ்வளோதான். சூப்பர் பாய், சூப்பர் பாய். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாய்க்கு அப்படியே ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. டேய் அங்கே போடுறா, இந்த வெள்ளத்துல யாரும் குப்பையை அள்ளிட்டு இருக்காங்கடா. ஆமாண்டா. என்னண்ணா இந்த வெள்ளத்துல குப்பையை அள்ளிட்டு இருக்கீங்க? எங்கப்பா, குப்பையை குப்பை தொட்டியில் போடாமல் கண்ட இடத்துல போடுறாங்க. அது ட்ரைனேஜில் வந்து அடைச்சி பாதி தண்ணி கெட்டி நிற்கிறதுக்கு அதான்ப்பா காரணம். அதான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புரியுதா ஏன் நம்ம ஃப்ளட்டு நம்மளை இப்படி வச்சு செஞ்சுட்ருக்குன்னு? இனிமேலாச்சும் குப்பையை குப்பை தொட்டியில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டேய் நம்ம அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நம்ம ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்துட்டோம்டா. டேய் ஆமாண்டா. சரி வா, நம்ம ஆஃபீஸ் டாப் ஃப்ளோருக்கு போய்ட்டா கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். அப்பாடா, ஒரு வழியாக ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம்டா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேளையாக நாங்கள் எஸ்கேப் ஆகிட்டோம். ஸோ இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சே, இந்த ஒரு மழை வந்து இந்த ஊரையே திருப்பி போட்டுச்சுடா. இதுக்கு இந்த மழை வராமலே இருக்கலாமேடா. யார்? நான் காரணமா? ஏப்ரல் மே வந்தா மட்டும் நான் வரலன்னு கொடத்தை தூக்கிட்டு ஊர்ல எல்லாம் சுத்துவீங்க. உங்களுக்கு லீவ் விடுறதுக்காக, எக்ஸாம் தள்ளி போடுறதுக்காக மட்டும் நான் வேணும். ஆனா நான் வந்தா மட்டும் என்னை எப்படி பாதுகாக்க உங்களுக்கு தெரியாது. குப்பை தொட்டில் போட வேண்டிய குப்பைய ரோட்ல தூக்கி வீசிட்டு போறது நீங்களா நானா? நான் போற வழியில கண்ட பிளாஸ்டிக் மாதிரி மக்காத குப்பையை போடுனது நீங்களா நானா? நான் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க வீடு கட்டி போனது நீங்களா நானா? ஸோ பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு உங்க வேலையை நீங்க சரியா பண்ணாம இப்போ வந்து என்ன குறை சொல்றீங்களா? இருங்கடா இருங்க, ஏப்ரல் என் ஃப்ரெண்டு வருவான், அப்போ தெரியும் யாருமே. Yes, indeed, cyclone twisted us with more and more eye-opening counters. 5th and 6th standard are waiting with finger claws. Together, let's welcome them to the stage. Allahu Allah, protect me and guide me. Allahu Allah, to your love and mercy. Allahu Allah, Ya Allah, don't deprive me. Allahu Allah, from beholding your beauty. Allahu Allah, oh my Lord, accept this plea. Allahu Allah, Hasbi Rabbi Jallallah. Allahu Allah, ma fi qalbi ghayrullah. Allahu Allah, wo tanha kaun hai. Allahu Allah, बादशाह कौन है. Allahu Allah, मेहरबान कौन है. Allahu Allah, क्या ऊंची शान है. Allahu Allah, उसकी सब निशान है. Allahu Allah, सब दिलों की जान है. Allahu Allah, हस्बी रब्बी जल्लल्लाह. Allahu Allah, मा फी क़ल्बी ग़ैरुल्लाह. Allahu Allah, या रब्बल आलमीन. Allahu Allah, सल्ली अला नबी. Allahu Allah, फी कुल्ली वक़्तिन वहीन. Allahu Allah, इम्ला क़ल्बी बिल यक़ीन. Allahu Allah, तब्बितनी अला हादा दीन. Allahu Allah, वग़फ़िर ली वल मुस्लिमीन. Allahu Allah, हस्बी रब्बी जल्लल्लाह. Allahu Allah, मा फी क़ल्बी
Alhamdulillah, it was amazing. Life is full of tests and trials. The most tested people in this world are the prophets. Let's watch together the tests and trials underwent by Musa alayhi wasallam. அன்பார்ந்த ஆசிரியர்களே, பெற்றோர்களே, மாணவ மாணவிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மூசா நபி அவர்களும் ஹித்ர் என்ற நல்லடியாரும் சேர்ந்து மிக நீண்ட தூரம் பயணித்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை இந்த நாடகத்தின் மூலமாக நாம் கண்டுகளிக்க உள்ளோம். காட்சி 1. அல்லாஹ் மூசா நபியை கண்டித்த நிகழ்வு. மக்களே, அங்கு மூசா நபி அருமையாக உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அவர் மக்களுக்கு புது புது விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். அவர்தான் மிகவும் அறிந்தவராக இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஆம், அவர் தன் பேச்சு திறமையால் ஃபிரௌனையே வெற்றி கொண்டவராச்சே. அவர்தான் பனு இஸ்ரவேலரான நம்மை ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றி வந்திருக்கிறார். ஆனால் யாரேனும் ஒருவராவது அவரை விட அறிந்தவராக இருக்க வாய்ப்புகள் உண்டே? அப்படி என்றால் நானே அவரிடம் சென்று கேட்கின்றேன். எங்கள் மூசா நபியே, மக்களில் மிகவும் அறிந்தவர் யார்? ஓ, தானே அறிந்தவன் என்று மூசா நபி சொல்கிறார்களே. தானே அறிந்தவன் என்று மூசா நபி கூறியதால் அல்லாஹ் அவர்களை கண்டித்தான். மூசாவே, உங்களை விட மிகவும் அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார் என்று அல்லாஹ் கூறினான். அதற்கு மூசா நபி அவர்கள், நாங்கள் அவரை எங்கே காண்பது என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ், நீங்கள் ஒரு கூடையில் ஒரு மீனை போட்டுக்கொள்ளுங்கள், அப்படியே கடற்கரையோரமாக நடந்து செல்லுங்கள். நீங்கள் எங்கே அந்த மீனை தவற விடுகிறீர்களோ அங்கேதான் அவரை சந்திப்பீர்கள். அவர் தன் உடலில் போர்வை போட்டுக் கொண்டிருப்பார் என்று கூறினான். யூஷா இப்னு நூனே, ஒரு கூடையில் மீனையும் நம் காலை உணவையும் கொண்டு வாருங்கள். வாருங்கள் செல்லுவோம். மூசா நபி அவர்களே, நாம் நடந்து மிகவும் களைப்படைந்து விட்டோம். அந்த பாறையின் மீது சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டு செல்லுவோமா? எனக்கும் களைப்பாக தான் இருக்கிறது, வாருங்கள் ஓய்வெடுப்போம். வாருங்கள் மீண்டும் செல்லுவோம். மூசா நபி அவர்களே, மிகவும் பசியாக இருக்கிறது, நம்முடைய காலை உணவை உண்ணலாமா? யூஷா இப்னு நூனே, நம் காலை உணவை கொண்டு வாருங்கள். யா அல்லாஹ், நாம் அந்த பாறையில் ஓய்வெடுத்தோமே, அங்கே தான் மீன் கூடையிலிருந்து துள்ளி குதித்து கடலுக்குள் சென்றது. இதை உங்களுக்கு கூறாதபடி ஷைத்தான் மறுக்கடித்து விட்டான். அதுதான் நான் தேடிக்கொண்டத இடம். வாருங்கள் செல்லுவோம் என்று மூசா நபி அழைக்கிறார்கள். காட்சி 2. ஹித்ர் என்னும் நல்லடியாரை மூசா நபி சந்தித்த நிகழ்வு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். எங்கள் பகுதியில் அறியப்படாத சலாம் உங்களிடம் எப்படி வந்தது? நீங்கள் யார்? இவர்கள் தான் மூசா நபியே. ஓ, அப்படியா? நீங்கள் தான் பனு இஸ்ராயேலின் இறை தூதரான மூசாவா? ஆம், உங்களுக்கு கற்றுத்தரப்பட்டுள்ள அறிவிலிருந்து சிறிது நீங்கள் எனக்கு கற்றுத்தருவதற்காக நான் உங்களிடம் வந்துள்ளேன் என்று மூசா நபி கூறுகிறார்கள். மூசாவே, அல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்த ஒரு அறிவு என்னிடம் உள்ளது, அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு அறிவு உங்களிடம் உள்ளது, அதை நான் அறிய மாட்டேன். நான் உங்களை தொடர்ந்து வரட்டுமா என்று மூசா நபி கேட்கிறார்கள். உங்களால் என்னுடன் பொறுமையாக இருக்க முடியாது. நீங்கள் அறியாத விஷயத்தை எப்படி சகித்துக் கொண்டு இருப்பீர்கள்? இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளராக காண்பீர்கள். உங்களுக்கு எந்த விஷயத்திலும் நான் மாறு செய்ய மாட்டேன் என்று மூசா நபி கூறுகிறார்கள். அப்படி என்றால் வாருங்கள் செல்வோம். காட்சி 3. ஹித்ர் என்னும் நல்லடியார் கப்பலை உடைத்த நிகழ்வு, சிறுவனின் தலையை திருப்பிய நிகழ்வு மற்றும் சுவரை சரி செய்த நிகழ்வு. படகோட்டியே, நாங்கள் இந்த படகில் பயணிக்கலாமா? நீங்கள் தானே, ஏறிக்கொள்ளுங்கள், அவர்களையும் ஏற்றிக்கொள்ளுங்கள். மூசாவே, இந்த சிட்டுக்குருவி நீர் அருந்தியதை பார்த்தீர்களா? இந்த சிட்டுக்குருவி தன் மூக்கால் நீர் அருந்தி இந்த கடலில் எவ்வளவு நீரை எடுத்திருக்குமோ அதுதான் என் அறிவும் உங்கள் அறிவும் அல்லாஹ்வின் அறிவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. வேண்டாம்,
பேசாதீர்கள். விடுங்கள், நான் உடைப்பேன். என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? வாடகை இல்லாமலேயே நம்மை ஏற்றி வந்த மரக்கப்பலை வேணுமென்றே ஓட்டையாக்கி விட்டீர்களே. அதில் சவாய் செய்பவர்களை மூழ்கடிக்கவா இப்படி செய்தீர்கள்? நீங்கள் மிக பெரும் கொடுஞ்செயலை செய்து விட்டீர்கள் என்று மூசா நபி கூறுகிறார்கள். உங்களால் என்னுடன் பொறுமையாக இருக்க முடியாது என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நான் மறந்துவிட்டதை வைத்து என்னை தண்டித்து போக சொல்லிவிடாதீர்கள். என் விஷயத்தில் கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள் என்று மூசா நபி கூறுகிறார்கள். இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை. வாருங்கள் செல்வோம். ஒரு பாவமும் இல்லாத பச்சிலம் உயிரானிகள் கொண்டு விட்டீர்கள். அவன் வேறு எந்த ஊரையும் பறிக்கவில்லையே. நீங்கள் மிக தீய செயலை செய்து விட்டீர்கள் என்று மூசா நபி கூறுகிறார்கள். நீங்கள் என்னுடன் பொறுமையாக இருக்க முடியாது என்று நான் உங்களுக்கு முன்பே சொல்லவில்லையா? இதற்கு பின்னால் நான் உங்களிடம் ஏதாவது விளக்கம் கேட்டால் என்னை உங்களிடம் வைத்திருக்காதீர்கள். என்னிடம் இருந்து பிரிந்து செல்ல உங்களை தக்க காரணம் கிடைத்து விட்டது என்று மூசா நபி கூறுகிறார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை. வாருங்கள், மீண்டும் செல்வோம். ஐயா, நாங்கள் பயணம் செஞ்சு வெகு தூரத்திலிருந்து வருகிறோம். பசியாக இருக்கிறது. உணவு இருந்தால் தாருங்கள். நீங்கள் யார்? நான் உங்களை இங்கு பார்த்ததில்லையே. இங்கு எந்த உணவும் கிடையாது. இங்கிருந்து முதலில் கிளம்புங்கள். ஆஹா, இந்த சவறு சரிவது போல் இருக்கிறதே. வாருங்கள், இதை சரி செய்வோம். என்னை விடுங்கள், நான் சரி செய்வேன். இந்த சமுதாயத்தினரிடம் நாம் அந்த உணவு கேட்டும் அங்கு உணவளிக்கவில்லை, விருந்து உபசரிப்பும் செய்யவில்லை. அவ்வாறு இருந்தும் நீங்கள் அவர்களை சவரை சரி செய்து உள்ளீர்களே. நீங்கள் விரும்பி இருந்தால் அதில் கூலி வாங்கியிருக்கலாம் என்று மூசா நபி கூறுகிறார்கள். இதுதான் நீங்களும் நானும் பிரிய வேண்டிய நேரம். உங்களால் பொறுமையாக இருக்க முடியாத விஷயங்களின் விளக்கத்தை இப்போது நீங்கள் இந்த காணொளியில் காண்பீர்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أما السفينة فكانت لمساكين يعملون في البحر فأردت أن أعيبها وكان وراءهم ملك يأخذ كل سفينة غصبا. وأما الغلام فكان أبواه مؤمنين فخشينا أن يرهقهما طغيانا وكفرا فأردنا أن يبدلهما ربهما خيرا منه زكاة وأقرب رحما. وأما الجدار فكان لغلامين يتيمين في المدينة وكان تحته كنز لهما وكان أبوهما صالحا فأراد ربك أن يبلغا أشدهما ويستخرجا كنزهما رحمة من ربك وما فعلته عن أمري ذلك تعويل ما لم تستطع عليه صبرا. இந்த நாடகத்தை கண்டுகளிக்கும் பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகளே, இந்த நாடகத்தின் வாயிலாக நாங்கள் சொல்ல வருவது, மூசா நபி அவர்கள் எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று சொன்னதால் அல்லாஹ் அவர்களை கண்டித்தான். மேலும் அவருக்கு தெரியாத விஷயத்தை இன்னொருவருக்கு கற்றுத்தந்தே பாடம் கூட்டினான். எனவே நம்முலத்தில் தற்பெருமை என்ற மோசமான பண்பு வராமல் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மினல் கிப்ர். யாருடைய உள்ளத்தில் கடுகளவு தற்பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார். ஒருவேளை அல்லாஹ் நமக்கு பெரிய அந்தஸ்தை அடைய வைத்தால் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லதை போன்றே ஹாதா மின் ஃபத்லி ரப்பி என்று சொல்லி அல்லாஹ்வே புகழ்ந்து பெருமை இல்லாமல் சொர்க்கம் செல்வோம் என்று கூறி இந்த நாடகத்தை முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.